ஹலோ வணக்கம், நான் தான் ராஜேஷ் பேசுகிறேன். எனக்கு ஒரு அற்புதமான பிளேயரை நம்ம பார்க்க வந்திருக்கிறோம். என்னோட தம்பி தான். ஸோ ஜீவகுமார், அறிமுகம் எல்லாம் தேவையில்லை, இருந்தாலும் ஒரு சின்ன இன்ட்ரோடக்ஷன் கொடுத்துட்றேன். அலத்தங்கிற டீம் ஸ்டார்ட் பண்ணும்போது நிறைய பிளேயர்ஸ் வந்து பெரிய பல்காக வந்துட்டு இருந்தாங்க. ஆனால் ஒரு ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக இவரெல்லாம் கபடி விளையாடலாமா அப்படின்னு ஒரு சந்தேகத்திற்குரிய இடமா தான் அவர் வந்தார். ஸோ சத்தியமாக சொல்கிறேன், இன்க்ளூடிங் ரவியண்ணன், இவங்க எப்படி சாதிக்க போகிறான், என்ன உயரமான இடத்துக்கு போக போகிறான் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சி பார்க்க முடியாத ஒரு பிளேயராக தான் வந்தாப்புல. ஆனால் பயங்கரமான ஒரு அற்புதமான ஒரு இடத்த இன்னைக்கு கபடி உலகத்தில் அவர் பிடிச்சிருக்கிறாரு. ஒரு விளையாட்டு வீரனாக, ஒரு பயிற்சியாளராக, இன்னைக்கு ஒரு மோட்டிவேஷன் ஸ்பீக்கராக கூட அவர் இருக்கிறாரு. அவர்கிட்ட நிறைய திறமைகள் இருக்குது. அவர் பல வருஷம் நம்ம தமிழ்நாட்டுக்காக விளையாடி இருக்கிறாரு, அதே மாதிரி கர்நாடகாவுக்காக விளையாடி இருக்கிறாரு, பெங்களூர் ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறாரு, அதே மாதிரி ப்ரோ கபடியில் பயிற்சியாளராக இருக்கிறாரு. இப்படி சொல்லிட்டே போகலாம். நீங்கள் கண்டிப்பாக மனசுக்குள்ளே நினைப்பீங்க, அவரை பேச விடு, நீ ஏன் பேசிகிட்டு இருக்கா அப்படின்னு நினைப்பீங்க. கண்டிப்பாக நம்ம டைரெக்டாக வந்து அவர்கிட்ட நம்ம வந்து கொஸ்டின் கேட்கலாம். ரவி, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தேங்க்யூ வெரி மச். பயங்கரமான பிஸி. காலைல வந்துட்டு இமீடியட்டாக ஒரு வேலையை முடிச்சுட்டு ஈவினிங்கே நீ கிளம்புறா கேம்புக்கு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பேக் டு பேக் வந்து பயிற்சியாளராக நீ வந்து ப்ரோ கபடியில் இருக்கிற, அதுக்கு நான் முதல்ல வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். எப்படி போயிட்டுருக்கு ரவி, இப்போ கேம்ப் எப்படி போயிட்டு இருக்குது? எங்கள் டீமை பொறுத்த வரைக்கும் 2 கேம்பாக எடுக்கிறோம். அதில் ஒரு கேம்பு 30 நாள் கேம்பு முடிஞ்சிருக்குது. இப்போ ஒரு 4 நாள் ரெஸ்ட் கொடுத்துருக்காங்க. அந்த ரெஸ்ட்டுக்கு டைம் தான் நான் இன்றைக்கி வந்திருக்கேன். நாளையிலேருந்து திருப்பி கேம்பு ஸ்டார்ட் ஆகுது. இப்போ பயிற்சியாளராக வந்து எத்தனை டீமில் நீ ப்ரோ கபடியில் இருந்திருக்கிறா? இந்த லீக்கோட சேர்த்து 4 டீம். அதாவது ஃபஸ்ட்டு யூபிஓதா, செகண்டு யூமும்பா, தேர்டு புனேரி பல்டன், இப்போ பெங்களூர் புல்ஸ். இதில் 4 டீமில் வந்து உனக்கு பெஸ்ட்டுன்னு சொன்னால் எதை சொல்லுவேன்? 4மே எனக்கு பெஸ்ட்டுன்னுட்டு என்ன சொல்ல முடியல. ஒவ்வொரு டீமும் ஒவ்வொரு விதமாக இருக்கும். நம்ம அந்த டீமை ஃபைனல் ஆட வைக்கிறது வரைக்கும் நம்ம எந்த டீமும் பெஸ்ட்டுன்னு சொல்ல முடியாது. உன்னுடைய கடமை வந்து அந்த பிளேயர்ஸை ஷார்ப் பண்ணி நல்ல ஒரு கேமை கொடுக்க வைக்கிறது உன்னுடைய கடமையாக நீ நினைக்கிறா. அவன் தி பெஸ்ட்னு எதையுமே சூஸ் பண்ண முடியாது. சரி, நம்ம வந்து இப்போ ப்ரோ கபடிலேருந்து கொஞ்சம் பின்னோக்கி பார்ப்போம். சரி, முதல்ல நீ ஸ்டார்டிங் டைமில் வந்து அலத்தங்களை ஜாயின் பண்ணும்போது ஒரு சின்ன பையனாக வந்தா, நீ ஸ்டார்டிங் டைமில் நாங்களாம் நினச்சோம் இவன் வந்து கண்டிப்பாக கபடியில் சக்ஸஸ் பண்ண முடியாது அப்படின்ற டவுட்டில் தான் நாங்கள் மனசுக்குள்ளே நினச்சோம். ஆனால் உன் மனசுக்குள்ளே நீ என்ன நினச்சா? கண்டிப்பாக வந்துடணும்னு நினச்சியா, வர முடியாதுன்னு நினச்சியா? இல்லை, அந்த டைமில் நான் வர முடியாது அப்படின்னு நினைக்கல. எனக்குள்ள ஒரு இன்ட்ரெஸ்ட்டை உருவாக்குனது வந்து ரமேஷ்னு சொல்லலாம். ரமேஷ்னுட்டு என் கூடால படித்த ஒரு அண்ணன். அவர் ஆரம்ப கட்டத்தில் அலத்தங்கரைக்கு பிளேயர்ஸ் எல்லாம் எழுப்புறதுக்கு போகிறது எல்லாம் அவர் தான் என் மனசுக்குள்ளே ஆசையை உருவாக்குனது. நம்ம அலத்தங்கரை கிளப்பை பற்றியும் ரவியண்ணனை பற்றியும் கொஞ்சம் பெருமையாக பேச நமக்கு அந்த இதுக்கு மேலே ஈடுபாடு வந்துச்சு. ப்ளஸ் நம்ம எங்கள் அண்ணன் ராஜகோபால் விளையாட போகிறான், அதனாலையும் நமக்கு அந்த கபடி மேலே ஒரு ஈர்ப்பு வந்துச்சு, ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்துச்சு. சாதிப்போம் சாதிக்க மாட்டோம் அதை யோசிக்கல. அப்படி ஈர்ப்பு வந்து உள்ளே வந்து ஜாயின் பண்ணி ரவியண்ணனுடைய பயிற்சியில் பட்டை திட்டப்பட்டு நீ ஒரு லெவலுக்கு வந்துட்டா. உன்னுடைய கதை எல்லாத்துக்கும் தெரிஞ்சதுனால நான் ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக கேட்க நினைக்கிறேன். தமிழ்நாட்டிற்காக எத்தனை வருஷம் விளையாடி இருக்கிறா? நான் தமிழ்நாட்டுக்காக வேண்டி 6 வருஷம் நேஷனல்ஸ் ஆடிருக்கேன். ஒரு 3 சவுத் ஜோன் மேட்ச் ஆடி இருக்கா. அதே மாதிரி இந்தியாவுக்காக எத்தனை தடவை பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்கா? 2 வாட்டி. கர்நாடகாவில் நீ இன்னைக்கு ஜாயின் பண்ணி இன்னைக்கு பேங்க்ல இருக்கிறா. அதுக்கு முன்னாடி எந்த இடத்துல ஜாயின் பண்ணாமா? அதுக்கு முன்னாடி வெஸ்டர்ன் ரயில்வேல இருந்தேன். வெஸ்டர்ன் ரயில்வேல ஒரு 4 வருஷம் இருந்தேன். அந்த 4 வருஷமும் நம்ம தமிழ்நாட்டுக்காக வேண்டி தான் நேஷனல்ஸ் ஆடிட்டு இருந்தேன். அப்புறம் அங்கேருந்து ஸ்டேட் பேங்க் ஆஃப் மைசூர் டீமுக்கு டிசி ரமேஷ் அண்ணன் கூப்பிட்டு அப்பாயின்மெண்ட் கொடுத்தாரு. அங்கே ஜாயின் பண்ணி வருஷம் நான் தமிழ்நாட்டுக்காண்டி தான் சவுசன் ஆடணும் பாண்டிச்சேரியில். அப்போ கர்நாடகா டீம் தமிழ்நாடு 2ம் ஃபைனல் வந்துச்சு. அப்போ நம்ம கர்நாடகா டீமை நாங்கள் தமிழ்நாடு அடித்து வின் பண்ணதுனால என்ன அங்கே கர்நாடகாவில் ஒரு வருஷம் விளையாடக்கூடாதுன்னு பேன் பண்ணாங்க. அதுக்கப்புறம் திருப்பி கர்நாடகாவுக்கு ஆட ஆரம்பித்தோம். அதிலிருந்து ஒரு 14 நேஷனல்ஸ் கர்நாடகாவுக்காண்டி ஆடிருக்கோம். 14 வருஷம் கர்நாடகாவுக்கு. வா, சூப்பர். அப்போது நீ வந்து நீ அங்கே ஜாயின் பண்ணிட்டா, வேலைக்கு போயிட்டா, இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் வந்து ப்ரோ கபடிக்கு நீ வந்து ஜாயின் பண்ணுற இல்லையா? ப்ரோ கபடியில் எத்தனை வருஷமாக இருந்தா? சீசன் 1லேருந்து சீசன் 8 வரைக்கும் ஆடி 8 வருஷம் நீ விளையாடி இருக்கிறா. அப்போ நான் வந்து உள்ள கணிப்பு படி பார்த்தாச்சுன்னா நீ வந்து ரவியண்ணனுக்கு பிறகு பிசி ரமேசனும் உன்னுடைய கபடி லைஃப்பில் ரொம்ப முக்கியமானவங்கன்னு சொல்லிகிட்டே இருப்பா. என்னென்ன விஷயத்தில் ரமேஷ் அண்ணன் பிசி ரமேஷ் அண்ணன் உனக்கு சப்போர்ட் பண்ணியிருக்காங்க? என்ன விஷயம்னா, நான் ரயில்வேல பாம்பேயில் இருக்கும்போது
தமிழ்நாட்டுக்காண்டி நேஷனல்ஸ் ஆடும்போது அவங்க பேங்க் ஸ்போர்ட்ஸ் போர்டுக்கு ஆட வந்திருந்தாங்க. அப்போ நாங்கள் வந்து ப்ரீ குவார்ட்டரில் வந்து பேங்க் ஸ்போர்ட்ஸை அடிக்கும்போது எனக்கு கொஞ்சம் டிஃபென்ஸு சக்ஸஸ் ஆச்சு. அதில் அவங்க ஒன்னப்பா அண்ணனும் சரி ரமேஷ் அண்ணனும் 2 பேரும் அவங்க பேங்க்குக்கு கூப்பிட்ருந்தாங்க. அதில் அட்வான்ஸாக ரமேஷ் அண்ணன் என்ன பண்ணாருன்னா, விஜயா பேங்க்குக்கு போகிறத விட நம்ம பேங்க்குக்கு வரணும் அப்படின்னு ஆசைப்பட்டு அவர் என்ன பண்ணாருன்னா, ரயில்வேல எனக்கு லோனே இருந்துச்சு, ஒரு 50,000 லோனே இருந்துச்சு. என்ன ரிசைன் பண்ணிவிட்டு வர சொன்னார். எனக்கு அந்த லோனை அடைக்காமல் நான் ரிசைன் பண்ண முடியாது. அதனால் அந்த லோனை அவரே பைசா போட்டு அடைக்க வச்சு அவர் ரிசைன் பண்ண வச்சு அங்கேருந்து ட்ரெயினில் வர வச்சு பெங்களூரில் அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வாரது வரைக்கும் அவர் என்னை வெளியே விடலை, வீட்டிலே தங்க வச்சு அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வந்ததுக்கு பிறகு தான் அவர் என்னை ஊருக்கே அனுப்பினார். வா சூப்பர். அது மட்டும் இல்லாமல் அந்த ப்ரோ கபடியில் எந்த பொசிஷனையும் ஆடணும், என்ன மாதிரி ஆடணும் அப்படிங்கிறத சூஸ் பண்ணுறதா இருக்கட்டும், நிறைய விஷயங்கள் பண்ணியிருக்காரு இல்லையா? இல்லை, நம்ம கபடி கற்று தந்தது ரவியானா இருக்கும். ஆனால் அதுக்கப்புறம் உள்ள வளர்ச்சியில் வந்து ஒரு 2 பேர் பங்கேற்றிருப்பாங்க. அதில் ஒன்று வந்து பிரசாத் ராவ். அவர் வந்து நான் ரயில்வேல இருக்கும்போது காந்திநகர் சாயில் வந்து எக்ஸலன்சி டீமில் இருந்தேன் 1 வருஷம். அத்தனை பேர் நார்த்துக்காரங்க இருந்த இடத்துல அத்தனை பேர் நார்த்துக்காரங்க இருந்த இடத்துல என்னை வந்து அவர் வந்து கொஞ்சம் தட்டி விட்டார். எதனாலனா அவர் சொல்லக்கூடிய மூமெண்ட்டை நம்ம பண்ணுற மாதிரி ரொம்ப சீரியஸாக பண்ணுவோம். அவருக்கு அது பிடிச்சிருந்தது. அவர் சொன்ன வார்த்தையை நான் செஞ்சேன். அப்போ அவருக்கு எனக்கு பிடிச்சிருந்து. பிடிக்கும்போது என்னை வந்து ஒரு அந்த இந்தியா லெவலில் ஒரு டிஃபென்ஸுன்னு இவன் அடிக்கிறான், இவன் ஆடுறான் அப்படின்னு ஒரு அங்கீகாரம் கொடுத்தது பிரசாத் ராவ். அதுக்கு அடுத்தது ரமேஷ் அண்ணன் தான் ஒரு நார்மல் கேம் எப்படி இருக்கும், ஒரு மெச்சூரிட்டி கேம் எப்படி இருக்கும், வின் பண்ணக்கூடிய டேலண்ட் எப்படி, அந்த கேமை எப்படி டியூன் பண்ணலான்னு அவர் தான் சொல்லியிருந்தார். சூப்பர். கேம் வைஸும் சரி, நம்ம அந்த கேமை வளர்த்து நம்ம இந்தியா ஆடுற அளவுக்கு அவர் சப்போர்ட்டாக இருந்தது அவர் தான். சூப்பர். அப்போ கணக்கு பார்த்தாச்சுன்னா ரவி அண்ணன், பிசி ரமேஷ் அண்ணன், அதே மாதிரி பிரசாத் ராவ் ரொம்ப முக்கியமானவங்களாக எடுத்திருக்காங்க. உன்னுடைய பர்சனல் லைஃப்பில் ஓரளவு இல்லாமல் டச் பண்ணிட்டேன். ஏன்னா உன்னை பற்றி ஏற்கனவே எல்லாத்துக்குமே தெரிஞ்சதுனால எனக்கு முக்கியமான கொஸ்டின் இனி தான் நான் கேட்க போகிறேன். அதாவது நீ இன்னைக்கு ப்ரோ கபடியில் இருக்கிற ஒரு அசிஸ்டன்ட் கோச் லெவலில் இருக்கிறதுனால நம்ம பசங்களுடைய வளர்ச்சியில் மிகப்பெரிய ஒரு பங்காற்றணும்னு எப்பவுமே நினைப்பா, எஸ்பெஷலி நம்ம தமிழ்நாட்டு பிளேயர்ஸுக்கு. என்ன நம்ம பசங்கள்கிட்ட இல்லை, ஏன்னா 23 பேர் 25 பேர் இருந்த இடத்துல இப்போ இந்த வருஷம் 13 பேர் தான் வந்திருக்கிறாங்க. அப்போ சூஸ் பண்ணும்போது உங்களுக்கு என்ன விதத்தில் சிரமமா இருக்குது, என்ன வளர்த்துக்கிட்டா நல்லதா இருக்கும் நீ நினைக்கிறா? என்னோட நாலேஜ் படி பார்த்தா ஒரு 2 பாயிண்ட் சொல்ல முடியும். ஒன்று வந்து பிளேயர்ஸோட மென்டாலிட்டியே கொஞ்சம் டவுனாக இருக்கிறதுன்னு நான் நினைக்கிறேன். எய்த்து விளையாடக்கூடிய மென்டாலிட்டியா இல்லைன்னா ஸ்கில் ஃபுல்லாக இல்லை அப்படின்னு சொல்றியா? ஸ்கில் எல்லாம் இருக்குது, ஸ்கில் எல்லாமே இருக்குது. ஆனால் அவங்க நம்ம லெவல் இவ்வளோ தான், ஒரு குவார்ட்டர் ஃபைனல் போனால் போதும், ஃபஸ்ட்டு வந்து டீமில் தமிழ்நாடு ஸ்டேட் டீமில் செலெக்ஷன் வாங்கினாலே போதும் அப்படிங்கிற ஒரு மென்டாலிட்டி, செலெக்ஷன் ஆகிடுச்சுப்பா அப்படிங்கிற ஒரு மென்டாலிட்டி. அடுத்தது அந்த நேஷனல்ஸ் ஆடும்போது நேஷனல்ஸ் பார்ட்டிசிபேட் பண்ணியாச்சு அப்படிங்கிற நம்ம அட்டன் பண்ணியாச்சு அப்படிங்கிற நம்ம அந்த குவார்ட்டர் ஃபைனல் வரைக்கும் போகிறதையே பெருசுன்னு நினைக்கிற மாதிரி ஆயிடுச்சு மென்டாலிட்டி. நீ நேஷனல்ஸ் ஃபெடரேஷன் கப்பில் உள்ள அப்படி அவங்க மென்டாலிட்டியே சொல்கிறேன். அவங்க மென்டாலிட்டியே இப்போ இந்த லெவல் தான் இருக்குது. ஒரு நேஷனல்ஸில் வந்து குவார்ட்டர் ஃபைனல் போனாலே நம்ம குவார்ட்டர் ஃபைனல் போயிட்டோம் அப்படிங்கிற மென்டாலிட்டி இருக்குது. இவங்க இந்த மென்டாலிட்டியை கண்டிப்பாக மாற்றி ஆகணும். இது வந்து அடிப்படையில் கீழே இந்த கிளப் டீமில் ஆரம்பிக்கிறாங்களே, இங்கேருந்தே அந்த கோச்சஸ் அதை சொல்லி கொடுத்து அந்த மோட்டிவேஷனை சொல்லி கொடுத்து வந்தால் தான் முடியும். ஒன்று. ரெண்டாவது, கேம் வைஸ் பார்த்தாக்கி எல்லா ஸ்கில்லாம் இருக்குது. ஆனால் ஒரு ரைடர் வந்து டிசைட் பண்ணணும் அப்படின்னு சொன்னால், நம்ம பிளேயர்ஸுக்கு பொதுவாகவே டிசைட் பண்ணணும் அப்படின்னு சொன்னாலே ஸ்பீடாக ஆடணும். எனக்கு தெரிஞ்ச எனக்கு அப்படி நினைக்கிறேன். ஸ்பீடாக ஆடணும்னு நினைக்கிறாங்க. ஸ்பீடானா இங்கேருந்து அங்கே ஓடணும், இங்கேருந்து அங்கே ஓடணும், இந்த ஸ்பீடு தான் இருக்கே தவிர டிசைட்னா என்ன, ஒன்று அட்டன்ட்டு போடணும், இல்லாட்டா போனஸ் போடணும். இதுதான் டிசைட். இதுக்குள்ளே ஒரு 10-15 செகண்டுக்குள்ளே டிசைட் பண்ணி முடிக்கணும், அந்த ரைடை முடிக்கணும். நீ சொல்கிறத பார்த்தாச்சுன்னா 5 பேர்த்துக்குள்ளே ஆடக்கூடிய திறமை கம்மின்னு சொல்கிறீங்க, அங்கேயும் ஓடுறது ஜாஸ்தின்னு நினைக்கிறியா? டிசைட் பண்ணுறது லேட் ஆகுது. லேட் ஆகுது. 30 செகண்டுக்குள்ளேன்னா 20க்கு மேலே 25 செகண்ட் வரைக்கும் நம்ம அங்கேயும் ஓடுறதெல்லாம் பார்க்குறோம். அதில் யாராவது ஏமாந்து
அடித்து விட்டாலோ இதில் தான் வர்றாங்க. சாலிடாக அந்த கவரை தொடணுன்னா தொடணும். அது இந்த 15 செகண்டுக்குள்ளே முடிக்கணும். சரி தொட முடியல, உடனே இங்கே போனஸ் போடணும். அதுக்குள்ளே அவன் ஆங்கிள் வச்சு பிடிக்கிறான், இல்லை கவர் அடிக்கிறான், ஸ்ட்ரைக்கில் இந்த 15 செகண்டுக்குள்ளே முடிஞ்சிருது. இது டிசைட். நம்ம அவுட்டு இல்லை பாயிண்ட், இந்த டிசைட் இதில் முடிஞ்சுது. இது என்ன பண்ணுறாங்கன்னா இங்கே அங்கேயும் ஓடுறாங்க. இது ஒரு பாயிண்ட்டு. டிஃபென்ஸில் என்ன பண்ணால் வெயிட் பண்ணி அடிக்க மாட்டேங்கிறாங்க. இங்கே இந்த லோக்கல் மேட்ச்சில் அவன் முன்னாடி மூவ் பண்ணாலே அடிக்கணும், ஃபாஸ்ட்டாக முன்னே வந்தாலே குத்தணும். இது இல்லை, ஏம் பண்ணி இவன் ஒரு பிளேயர் ரைடர் வரான்னா, அர்ஜுன் தேஸ்வால் ரைடு வரான் அப்படின்னா அவனோட ஸ்கில் என்ன, 7 பேரில் கண்டிப்பாக போனஸ் போடுவான். ஏமாற்றி போட்டு இந்த கிக்கை காலை ஓய்ட்டி கிக் அடித்து அப்புறமா போனஸ் போடுவான். இந்த போனஸ் போடக்கூடிய அந்த டைமிங்கை நம்ம கெஸ் பண்ணி அந்த இடத்துல அடிக்கணும். கார்னராக இருக்கட்டும், கவராக இருக்கட்டும், இதை கெஸ் பண்ணி அந்த டைமிங்கில் அடிக்கணும். அதில் ஃபெயிலியர் ஆச்சுன்னா 2வது ரெட்டிஃபை பண்ணணும். இது இல்லாமல் அவன் ஸ்ட்ரைட்டாக மூவ் பண்ணிட்டு கெஸ் பண்ணிடுறோம், நம்ம இவன் நல்ல பிளேயரு, இவனை எப்போ கிடைச்சாலும் அடிக்கணும், நம்ம அது ஏறி இறங்க முடியாமலும் நம்ம அந்த கெஸ் பண்ணி கரெக்டாக அடிக்கக்கூடிய டேலண்ட் இல்லாமலும் ஃபஸ்ட்டே அடிச்சிடுறோம். அது சக்ஸஸ் ஆச்சுன்னா ஓகே, ஃபெயிலியர் ஆச்சுன்னா அங்கே அதிலிருந்தே ஃபெயிலியர் ஆகும். இப்போ நீ ஒரு 3 விஷயம் சொல்லியிருக்கிறா. எப்படின்னா வந்து பிளேயர்ஸுக்கு வந்து மனநிலையை முதல்ல மாற்றணும், அதேமாதிரி டிசைடிங் வந்து கரெக்டாக என்ன மாதிரி ஆடணும்னு வந்து மனநிலையை வச்சுருக்கணும், அதே மாதிரி டிஃபென்ஸு பொறுமையாக நின்று அந்த டைமிங்கில் அதை வந்து யூஸ் பண்ணணும். இந்த ஒரு 3 விஷயத்தையும் கண்டிப்பாக பசங்க எல்லாம் ஏற்றுப்பாங்க, கொஞ்சம் ரொம்ப கவனமாக இருப்பாங்க. நீ சொல்லணும்னு நான் நினச்சேன். கடைசியாக ஒன்று, இதோட நம்ம வந்து இன்டர்வியூ முடிச்சுக்கலாம். இப்போ சமீபத்தில் வந்து அஜித்குமார் வந்து உங்கள் பேங்குக்கு வந்து ட்ரையல்ஸ் ஆனதான் நான் கேள்விப்பட்டேன். அப்புறம் நான் விசாரிச்ச அளவில் அப்பாயின்மெண்ட் கிடச்சிருக்குதுன்னு ஒரு ஆள் சொல்லுவாங்க. அவங்கள்ட்ட விசாரிக்கும் போது ஆர்டர்னு வரல, ஐ எம் வெயிட்டிங் அப்படின்னு சொன்னது மாதிரி இருந்துச்சு. உன்னுடைய கணிப்புப்படி அவருக்கு கிடச்சிருச்சா, கிடைக்க போகுதா, என்ன நிலைமை இருக்கு, அப்டேட் ப்ளீஸ். அதாவது நேற்று ஈவினிங் வரை அவன் எனக்கு ஃபோன் பண்ணியிருந்தான். அதாவது மெடிக்கல் எல்லாம் முடிஞ்சுது, 24th அப்பாயின்மெண்ட் ஆர்டர் கொடுக்குறதாட்டு பேங்கில் சொல்லியிருக்காங்களாம். அது வந்ததுக்கப்புறம் தான் முழுமையாக கன்ஃபார்ம் பண்ண முடியும். ஏறக்குறைய அப்போ நெருங்குது வேலை கிடைக்கிற மாதிரி ஒரு சந்தோஷமான நம்பிக்கை இருக்குது. சூப்பர் ரவி. ஸோ இவ்வளவுதான். ஏன்னா வந்து நான் இந்த வீடியோ எடுக்கிறதுக்கு, இந்த இன்டர்வியூ கொண்டு வரதுக்கு காரணமே, மிக முக்கியமான காரணம், தமிழ்நாட்டில் இருந்து நிறைய கபடி பிளேயர்ஸ் வந்து ப்ரோ கபடிக்கு போகணும் அப்படின்னு சொன்னதுனால தான் நான் எடுத்திருக்கேன். அவர் சொன்னது உங்கள் காது கேட்டுரும், கண்டிப்பாக இதை ஃபாலோ பண்ணுங்க. அஜித்குமாருக்கும் கூடிய சீக்கிரம் வேலை கிடைக்கிறதுன்னு சொல்லிட்டு தகவல் சொல்லியிருக்காரு. ரவி ரொம்ப நன்றி. சரியா, இன்னொரு இடத்துல கண்டிப்பாக எலாபரேட்டாக ஒவ்வொரு அசைவுகளையும் நம்ம வந்து உன்கிட்ட கேட்டு, ஏன்னா நீ சொன்னால் பசங்களுக்கு அது புரியும் அப்படிங்கிறதான். சரியா, தேங்க்யூ வெரி மச், பாய்.